அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம அறுவடையோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாங்க நம்ம வீடியோவை. இன்றைக்கி பூக்கள் மட்டும் இல்லைங்க, கத்திரிக்காய், 2 விதமான கத்திரிக்காய், தக்காளி, சங்குப்பூ விதைகள், முடக்கற்றான், செம்பருத்தி பூக்கள், பல வகையான பூக்கள் மொத்தமாக வச்சுருக்கேன். அப்படியே நம்ம வீட்டில் இருந்த பிரண்டை, 2 விதமான பிரண்டை இருந்தது, கருவேப்பிலை, ரோஜா பூக்கள் அப்படியே வராங்க பாருங்கள். மஞ்சள் கரிசலாங்கண்ணி, முருங்கை இலை, பிரண்டையிலேயே உருண்டை பிரண்டை, பட்டை பிரண்டைன்னு சொல்லி 2 பிரண்டை பறிச்சாச்சு. இது வெள்ளை கலர் சங்குப்பூக்கள் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா இருக்காங்க. அப்படியே நம்ம அறுவடையெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த வேலை பாருங்கள். தேவையில்லாத களை செடிகளெல்லாம் பிடுங்கிட்டு அப்படியே அந்த தொட்டியில் இருந்த கொஞ்சம் கரிசலாங்கண்ணி கீரையும் பறிச்சுட்டு அடுத்த வேலையாக என்ன பண்ணுறோம் பாருங்கள். அப்படியே நம்ம பிளாக் கலர் ரோஜாங்க, அந்த செடி நல்லா பூக்கள் பூத்துட்டே இருந்தது. இப்போ கொஞ்சம் பூக்கள் இல்லை. நான் பதியம் போட்டு வச்சுருந்தேன். 2 கட்டிங் எடுத்து அந்த 2 கட்டிங்லேயும் பதியம் போட்டு ஒரே தொட்டியில் வளைச்சி வச்சுருந்தேன். அது 2மே நல்லா தளிர் விட்டு வந்தாச்சுங்க. அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அடுத்த கட்டிங்க்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 போட்டு எடுத்துட்டேன் நான். இது செகண்டுக்கு அப்படியே வளைச்சி விட்டு பதியம் போடலான்னு பண்ணிகிட்ருக்கோம். எடுத்து பதியம் போட்டாச்சுங்க. அது ரொம்ப பெருசாகிடுச்சு, தாய் செடினால் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு அப்படியே பதியம் போட்டாச்சு. இது இப்போது 3வது பதியங்க. ஒரே தொட்டியில் 2 பதியம் போட்டு ரிசல்ட்டு கொடுத்து அதை கட் பண்ணிட்டேன். இது 3வது பதியம் போட்டுட்ருக்கேன் நான். அப்படியே பிரண்டை நிறையா இருந்ததுங்க, நல்லா கட் பண்ணிக்கிட்டே வரேன். இது உருண்டை பிரண்டை. இது ஃபஸ்ட்டு நம்ம தட்டை பிரண்டைன்னு சொல்லுவாங்க, அது 4 பக்கம் பிரண்டைன்னு சொல்லுவாங்க. இது உருண்டை பிரண்டைங்க. இதுவும் 4 பக்கம் இருக்க, ஆனால் உருண்டையாக இருக்குது சைஸு. எக்கச்சக்கமான முட்டைக்கள்ங்க. நம்ம 7 days ரோஸில் ஒரு சைடு கொஞ்சம் கருகிட்டே இருந்தாங்க. அந்த பக்கத்தை அப்படியே கட் பண்ணி